தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய நவநாளின் 2ஆம் நாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாட தகுதியான முறையில் நம்மை தயாரிக்கின்ற இந்த நாட்களிலே கடவுளின் திருவுள்ளம் அறிந்து நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை இன்றைய வாசகத்தில் பார்க்கின்றோம். புனித யோசேப்பு ஆண்டவருடைய தூதர் வழியாக கடவுளுடைய திருமணத்தை அறிந்து தன்னுடைய வாழ்வில் செயல்படுத்துகின்றார். எனவே நம்முடைய வாழ்விலும் கடவுளுடைய திருமணம் என்ன என்பதை அறிந்து செயல்படுத்துவதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியானது கரூர் விரியநாதன் தனவாக்கிய குடும்பத்தில் மறித்த அந்தோனிசாமியுடைய ஆன்மீக காட்சிக்காக ஒப்பு கொடுத்து செல்கிறோம். பழைய தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறுவதற்கு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, பழைய அடிமைத்தனத்தினால் விளைந்த பாவ சுமையால் நாங்கள் அழுத்தப்படுகின்றோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒவ்வொரு திருமகனின் புதுமையான பிறப்பால் விடுதலை பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய ஆண்டவர் கூறுவது, இதோ நாங்கள்
முதல் 24 வரை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழவும் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அவர் குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வில்லியம் எல் பெட்டிங்கில் என்பவர் ஒரு திருவிவிலிய பேராசிரியர். அமெரிக்காவை சார்ந்த அவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். ஒருமுறை ஒரு கருத்தரங்கில் அவர் பேசும்போது, இன்று நம்மில் பலர் கடவுளுடைய திருமணம் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். ஆனால் அதனை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த பெரிய முயற்சி நாம் எடுப்பதில்லை. எவர் ஒருவர் கடவுளுடைய திருமணத்தை அறிந்து அதை செயல்படுத்த விரும்புகின்றாரோ அவருக்கு கடவுள் அவருக்கான வாழ்வின் வழியை மட்டுமல்ல, மாறாக அவர் வாழ்வு முழுவதும் உடனிருந்து அவர் வாழ்வை செம்மைப்படுத்துவார் என்று தன்னுடைய அந்த கடவுளுடைய திருமணத்தை ஒரு மனிதர் செயல்படுத்துகின்ற பொழுது கடவுள் எப்படி உடனிருந்து அவரை கடைசி வரை வழிநடத்துவார் என்பதை தன்னுடைய அந்த கருத்தரங்கிலே அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆமாண்டவர்களே, அப்படி ஒரு நல்ல நேர்மையான ஒரு மனிதரை தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். யோசேப்பு கடவுளுடைய திருமணம் என்ன என்பதை அறிந்து கொள்வதில் மட்டுமல்ல, மாறாக அதனை தன்னுடைய வாழ்வில் செயல்படுத்துவதில் அவர் ஆர்வம் கொண்டிருந்தவராக, கடவுள் அவருடைய வாழ்வை செம்மைப்படுத்தி மிக சிறப்பான அத்தகைய நல்ல ஒரு மனிதராக அவர் இருப்பதற்கும், சிறந்த ஒரு புனிதராக இன்று திருஅவையில் புனித யோசேப்பு நிகழ்வதற்கும் கடவுளுடைய அந்த ஆசிரியர் வழிகாட்டுதலும் அவருக்கு நிறைவாக இருந்தது என்பதை இன்றைய நாளில் நாம் சிந்திக்கின்றோம். எனவே அந்த யூதர்களுடைய இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் என்ற அத்தகைய அதை எதிர்நோக்கி இருந்த ஒரு இளைஞராக புனித யோசேப்பு அவர் இருக்கின்றார். எனவே திருமணத்தை பற்றிய பலவிதமான கனவுகளோடு தன்னுடைய திருமண வாழ்வை தொடங்குவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். ஏனெனில் திருமணம் என்பது ஒருவருடைய வாழ்வில் நிகழ்கின்ற ஒரு அற்புதமான அது நிகழ்வு. இப்போது கூட திருமணத்தை பற்றிய பல மாற்று கருத்துகள், பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்பது அத்தகைய பலவிதமான கனவுகளோடு தன்னுடைய வாழ்வை அவர் துவங்க இருக்கின்றார். அப்போது தனக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட மரியா கருவுற்று இருக்கிறார் என்ற அந்த செய்தியை அவர் முதலாக கேள்விப்படும் போது அவருடைய இதயம் சுக்கு நூறாக உடைந்திருக்கும். என்ன, எனக்கு வாழ்வு இப்படி ஆகிவிட்டதே என அவர் நிச்சயமாக வருத்தப்பட்டிருப்பார், மன வேதனைப்பட்டிருப்பார். ஆனாலும் அவர் அந்த தனக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த மரியாவை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் அவர் மறைவாக விலகிவிட திட்டமிடுகின்றார். ஏனெனில் யோசேப்பு ஒரு நேர்மையாளராக இருக்கின்றார். நேர்மையாளர் என்பது விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இரக்கம் காட்டுபவராகவும் திருச்சட்டத்தின்படி நடப்பவர்களாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அந்த வழக்கமான யூதர்களுடைய முறைப்படி திருமணத்திற்கு முன்பு ஒருவர் கருவுற்று இருந்தால் கல்லால் எரிந்து அவரை கொலை செய்யலாம் என்ற அத்தகைய அந்த வழக்கத்தை விடுத்து மாறாக தன்னுடைய அந்த நேர்மையையும் தன்னுடைய இரக்கத்தையும் காட்டும் வண்ணமாக என்ன செய்யலாம் என்று கடவுளுடைய உதவியை தேடியவராக அவர் இருக்கின்ற பொழுதுதான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்ட ஆண்டவருடைய தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே,
தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவே. அவர் எல்லா மக்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை மீட்பார் என்று இப்படியாக அந்த கடவுளுடைய திட்டத்தை முழுமையாக புனித யோசேப்பு அறிந்து கொள்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் சில முயற்சிகள் கடவுளுடைய அந்த உதவியை தேடுகின்ற பொழுது, சில முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது கடவுள் அனைத்தையுமே பார்த்து கொண்டிருப்பவராக நம்முடைய வாழ்வில் நம்மோடு உடனிருந்து அவர் செயலாற்றுகிறார் என்பதை இதிலிருந்து நாம் பார்க்கின்றோம். எனவே கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதில் மட்டுமல்ல, மாறாக அதை நாம் செயல்படுத்துவதற்கு முயற்சிக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு உடனிருந்து வழிநடத்துகிறார் என்பதை பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் இப்படியாக கடவுளுடைய திட்டத்தை நாம் செயல்படுத்த முயற்சிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்மோடு உடனிருப்பார் என்பதை நம்முடைய வாழ்வில் பல நிகழ்வுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே இன்றைய அந்த முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட தாவீதினுடைய அந்த மரபிலிருந்து ஒரு நீதி நாம் தோன்ற செய்வேன் என்ற ஆண்டவருடைய வாக்குக்கு ஏற்ப அத்தகைய கடவுளுடைய அந்த திருவுளத்துக்கு, கடவுளுடைய அந்த வாக்குக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுப்பவராக புனித யோசேப்பு இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்விலும் கூட கடவுளுடைய திட்டம் என்பது இப்படியாக பலவகையாக இருக்கின்றன. ஆனால் அதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக பலவிதமான நன்மைகள் நம்முடைய சமூகத்தில் அது நிறைய நடக்கும். ஆனால் கடவுளுடைய திட்டத்தை நாம் அறியாததாலும் சில நேரங்களில் நமக்கு தெரிந்தும் நாம் அதற்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்காததாலும் தான் இந்த சமூகத்திலே பலவிதமான நன்மைகளும் அந்த நன்மையான செயல்களும் அது குறைந்து கொண்டே போகின்றன என்பதை நம்முடைய வாழ்விலே நாம் உணர்கின்றோம். எனவே வாழ்ந்தவர்களே, புனித யோசேப்பை போல நம்முடைய வாழ்விலே நாம் நேர்மையாளராக, அதே நேரத்தில் கடவுளுடைய திருமணத்தை அறிந்து செயல்படுத்துபவராக நாம் இருப்பதற்கான அருளை இந்த வழியில் தொடர்ந்து கேட்போம். ஆமென். சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இப்படி எல்லாம் தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரை உமக்காக கொண்டாடப்படும் இப்படி எங்களை உமது பெயருக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவதாக எமது சாகும் தன்மையை தமது சாகா தன்மையால் குணமாக்கியவருடைய நிலை பேருடைமையில் பங்கு பெறும் தகுதியை நாங்கள் அடைவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லா இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தந்தையும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லத்தெரிய அன்புடன் கண்டித்தாய் அவரை தொற்று வயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைவுடைய உணரை மகிழ்வுடன் எதிர்பார்ப்பதற்கு எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணை அமர்வோர் தலைமை தாங்குவார்களோடும் வான்படை நடிகர்களோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவென்று சொல்வதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடன்படிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீரத்திற்கு அடைந்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியதும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீரத்திற்கு அடைந்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தை பின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கோடு இன்றைய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை தேவோ, எங்கள் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தும் சிறப்பாக திருக்குறளுக்கு கொடுத்து ஜெபிக்கின்ற திவ்யநாதன் ஜனபாக்கியம் குடும்பத்தினரை ஆசீர்வதித்து முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் இரக்கத்துடன் செவி சாய்த்திருந்தும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தெரிய வேண்டும். எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உரையினை ஏற்றிருந்தும் எங்கள் அனைவரும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தோம். எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகவர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திருக்க உம்மை முன்சாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நினைவு சொல்வோம். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்லவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நடமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று ஒவ்வொரு தூதர்களுக்கு முழந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அழைத்திருந்தீர்கள். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். உணவை காத்து விளைவாக வைப்பதாக.
இயேசு பிறப்பு விழாவினுடைய இரண்டாம் நவநாள் ஜெபத்தை நாம் செலுத்தியிருப்போம். அளவற்ற நிறை நல்லவையை இஸ்ராயேல் வீட்டாரின் தலைவரை மோசேக்கு முற்பதரின் நடுவே தீப்பிடங்கள் தோன்றினீரே, அவருக்கு சீனாய் மலையில் திருச்சட்டத்தை கொடுத்தீரே. உன் திருக்கை வல்லமையோடு எங்களை மீட்க வந்தரட்டும் சுவாமி, வந்தரட்டும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவை விரைந்து வாரும், காலம் தாண்டாதையும் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் நாங்கள் உமது வருகையினால் ஆறுதலும் ஆதரவும் பெறுவோமாக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றில் இறைவனாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உரையும் இப்போது உமது இரக்கத்தை பெற்றுக் கொள்வோமாக. வரவிருக்கும் எங்கள் மீட்பின் கொண்டாட்டங்களை நாங்கள் தகுந்த வணக்கத்துடன் எதிர்நோக்கி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று.